இறைவா, நீயே அனைத்தும். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. சித்தன் அருள் 1666. சித்தர்கள் ஆட்சி 390. மதுரை வாக்கு மார்ச் 2024. பகுதி 6. நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் அடியவருக்கு தனி வாக்குகள். அதன்பின் ஒரு பொதுவாக்கு. அப்பனே, பெண் சாபம் பொல்லாதப்பா. பின் நீங்கள் கேட்கலாம், ஆண்கள் சாபம் எப்படி என்று. அடியவர்கள் அமைதி. நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர், அப்பனே, இதற்கும் காரணங்கள் உண்டு சொல்கின்றேன். அப்பனே, சொல்லிவிட்டேன் அப்பனே. இப்படிச் சொன்னால்தான் அப்பனே சில மாற்றங்கள் ஏற்படும் என்பேன் அப்பனே. அதனால் அதாவது நிற்க வைத்து அப்பனே அனைவரிடத்திலும் தெரியும்படி சொல்கின்றேன் என்று நினைத்துவிடாதே அப்பனே. அப்பனே, இவ் அகத்தியன் பின் அனைத்திற்கும் அப்பனே காரணங்களோடுதான் பேசுவான். வணக்கம் அடியவர்களே. நம் பாவங்களை பிறரிடம் சொன்னால் பாவங்கள் மிக வேகமாக் கரைந்து ஓடும். அதேபோல் செய்த புண்ணியங்களைச் சொன்னால் மிக மிக அதிவேகமாகச் சென்றுவிடும். பொதுவாக சத்சங்கத்தில் ஒருவர் பாவத்தை அனைவர் முன்னால் எடுத்துச் சொல்ல அதிவேகமாக நீங்கும் என்பதே சூட்சுமம். பல ஜென்மங்கள் எடுத்தாலும் கரைய இயலாத பாவங்கள் விரைவில் நீங்க ஓர் அருமையான வாய்ப்பு சத்சங்கத்தில் அடியவர்கள் கலந்து கொண்டு பாவங்கள் நீங்க பெற்று குருநாதரிடம் புண்ணிய ஆசி பெறுவது என்று உணர்க. வாருங்கள், கருணைக்கடல் அருளும் ஞான அமுத வாக்கின் உள் சொல்வோம். எழுந்து நின்ற அடியவர் சரி என்ற புரிதலுடன் உணர்த்தினார் சுவடி ஓதும் மைந்தனுக்கு. நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர், அப்பனே, திருமணம் என்றால் அனைவரும் ஒன்று கூடுகின்றீர்களே, எதற்கு? அடியவர்கள் ஆசீர்வாதங்கள் வாழ்த்த, மனதார வாழ்த்த. நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர், அப்பனே, சுபம் என்றால் அனைவரும் வந்து விடுவார்கள் அப்பனே. பாவம் என்றால் அனைவரும் தூர ஓடுகின்றார்கள் அப்பனே. இதுதான் அப்பனே மனித வாழ்க்கை. இதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும் அப்பனே. சுபம் அப்பனே, அதாவது மனிதன் சுகத்தோடு இருப்பதனால்தான் அப்பனே மனிதன் வருவானப்பா. அப்பனே, கஷ்டங்கள் வந்துவிட்டால் யாரும் வரமாட்டார்கள் அப்பா. அப்பனே, யாங்கள்தான் சித்தர்கள்தான் வரவேண்டும். அப்பனே, இப்பொழுது புரிகின்றதா? திருமணம் வைத்தே பல விஷயங்களைத் தெரிந்து கொள்ளலாம். அப்பனே, மனிதன் அதை இதை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பான் அப்பனே. ஆனால் பாவத்தை பாவத்தால்தான் அழைக்க முடியும். ஆனாலும் இரக்கம் எங்களுக்கும் இருக்கின்றது அப்பனே. ஆனால் இதில் கூட மனிதன் வந்து நுழைந்து அப்பனே பின் தடுத்து விடுகின்றான் அனைத்தும். அப்பனே, திருத்தலத்திற்கு எதற்காகச் செல்ல வேண்டும் கூறு? அடியவர் 1. இறைவனை பார்க்க. நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர், அப்பனே, அப்படி இல்லையப்பா. அப்பனே, அனைவரும் ஒன்றாக இருக்கின்றார்கள் எதை என்று அறிய பாசத்தோடு என்றெல்லாம் அப்பனே உணர்ந்து கொள்ள வேண்டும். சுவடி ஓதும் மைந்தன், எல்லா கடவுளும் ஒன்றாக ஒரே இடத்தில் உள்ளார்கள். இது எல்லாம் அன்பை பாசத்தைக் காட்டுவதற்காகவே. இதுபோல் நாம் அனைவரும் இருக்க வேண்டும். நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர், அப்பனே, ஒருவர் சண்டை போடுகின்றார்களா என்ன அங்கு? அப்பனே, இதிலாவது புரிந்து கொள்ள வேண்டும் மனிதன் அப்பனே. புரிந்து கொள்வதே இல்லை அப்பனே. இவை எல்லாம் புரிந்து கொண்டால் நிச்சயம் வெற்றியாளனாக வலம் வரலாம் இவ்வுலகத்தில். வணக்கம் அடியவர்களே. இப்போது நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் நம் முன்னோர்கள் கடைப்பிடித்த மறைந்து போன ஒரு எளிய இரகசிய சூட்சுமத்தை நமது பிரச்சனைகள் நீங்க எடுத்துரைத்தார்கள். அந்த சூட்சுமம் அறிவோம் வாருங்கள். நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர், அப்பனே, அறிந்தும் கூட அப்பனே இன்னும் சித்தர்கள் ஏன் திருத்தலத்தை உருவாக்கினார்கள் அப்பனே? செப்புகின்றேன் அப்பனே. ஆனாலும் எங்கெல்லாம் கிரகங்கள் கூட நட்சத்திரங்கள் கூட அப்பனே அதிக சக்தி விழுகின்றதோ அங்குதான் யாங்கள் திருத்தலங்கள் ஏற்படுத்தினோம் அப்பனே. அங்கு சென்று அமர்ந்து தியானங்கள் பல முறையும் எவை என்று அறிய ஒருவனுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அப்பனே ஒரு 100 வருடங்களுக்கு முன்பே திருத்தலத்தில் தங்குவான் என்பேன் அப்பனே. அவ்வேகம் அவன் மீது விழும்பொழுது சில தரித்திரங்கள் நீங்கும் அப்பா.
ஒரு 5 நாட்களில் அப்பனே அனைத்து பிரச்சனைகளும் விடுபடும் அப்பனே. ஓடிவிடுவானப்பா. ஆனால் இன்றைய நிலையில் அதுபோல் இல்லையப்பா. வணக்கம் அடியவர்களே, இந்த ஆதிகால ரகசிய சூட்சுமத்தை உங்கள் வாழ்வில் பயன்படுத்தி உங்கள் இன்னல்கள், துன்பங்கள் யாவும் நீங்கி வெற்றி பெறவும். நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர், அப்பனே ஒவ்வொரு கிரகங்களை எவை என்று புரியாமல் கூட, அறியாமல் கூட அப்பனே பின் பிறக்கும் பொழுதே அப்பனே, கிரகங்களின் துகள்கள், மனித உடம்பில், இதை பற்றி இன்னும் எடுத்துரைக்கின்றேன் அப்பனே. இன்னும் பின் வாக்குகள் இருக்க அப்பனே நிச்சயம் நீங்கள். அடியவருக்கு தனி வாக்குகள். அப்பனே பிறப்பதும், இறப்பதும், வாழ்வதும் அனைத்தும் இறைவனிடத்திலே, அதாவது அப்பனே இன்றைய அளவில் கூட எப்பொழுதுமே யான் சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் அப்பனே. உயிர்கூட உங்களுக்கு சொந்தமானது இல்லையப்பா. அனைத்தும் நீங்கள் சொந்தம் என்று நினைக்கின்றீர்கள் அப்பனே. எப்படியப்பா? இதுதான் தன்னை அறிதலா? அப்பனே, இதனால் மனிதன் இன்னும் கூட நம்பிக்கையிலே ஒளிந்திருக்கின்றான் அப்பனே. அதனால்தான் வெற்றி பெறுவதே இல்லை. பக்தியில் இருந்து கொண்டு அதைச் செய்தால் இதை நடக்கும், அவை சொன்னால் இவை நடக்கும் என்று. அப்பனே, அதாவது அவனைப் பற்றியே தெரியாத பொழுது, அதாவது அப்பனே இம்மந்திரத்தைக் கூறினால் அனைத்தும் கிடைக்குமாம் அப்பனே. விசித்திரமானவன்தான் மனிதன் என்பேன் அப்பனே. மனிதன் சொல்வது அப்பனே, அதாவது பக்தியை நோக்கி பொய்களாக சொல்லிக் கொண்டிருப்பான் அப்பனே. பணத்தை ஈட்டுவான் என்பேன் அப்பனே. ஆனால் அப்பணமே அவன் தனக்கு கடைசியில் திசை திருப்பி, அவன் கர்மத்தை சேர்த்துக் கொண்டு அப்பனே பல கஷ்டங்களைக் கொடுத்து